ஆன்மீக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மகர ராசிக்காரங்களுக்கு என்ன தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஏழைகளுக்கு தானம் கொடுங்க, பணம் தானாக தேடிட்டு வருங்க. வழிபாடு இறைவனை அடைய எளிய வழி. பாதங்களை சரணடைவதன் மூலம் இறைவனின் மனதை அடையலாங்க. தானம் செய்கிறது இறைவனை அடையும் எளிய வழிங்க. அன்னதானம், ஆடை தானம், ஏழை எளியவர்களுக்கு செய்கிற தானம் இறைவனுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இதன் மூலம் செல்வத்தையும் மகிழ்ச்சியையுமே வாரி வழங்குவாருங்க. மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான ஆட்சிநாதனா கொண்ட நீங்க ஏழை பெண்களின் திருமணத்துக்கு உங்களால் முடிஞ்சதை தானமாக கொடுங்க. வாயில்லா ஜீவன்களுக்கு தீவனம் வாங்கி தரலாம். கோவில்களில் சீரமைப்பு பணிகளுக்கு நிதி உதவி கொடுங்க. ஏழைகளுக்கு செருப்பு தானமாக வாங்கி தர்ற வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகுங்க. செல்வம் வளம் பெருகும். இது மட்டும் இல்லைங்க, பொதுவாக தயிர் சாதம், சக்கரை பொங்கல், சுண்டல், சாம்பார் சாதம் இந்த மாதிரி உணவு வகைகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான பொருட்களையும் தானமாக தருவதன் மூலம் இறைவனை மகிழ்ச்சி அடைய செய்ய முடியுங்க. நான் சொன்ன தானங்கள்லாம் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் வெற்றியும் முன்னேற்றமும் கண்டிப்பாக உறுதிங்க. நேர்களே, நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.